So nowadays I try and take any vegetable or fruit and try and automatically make it fermented. Sometimes I lose the battle, it gets spoiled. You get the fungus, right? But I tend to pickle things like amla, which I hate, but it's a superfood. So I pickle it in apple cider vinegar and salt and then let it ferment. ஃபர்மெண்டட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்காக குக்கும்பர், கேரட், சில்லி, ஆம்லா, பைனாப்பிள் எடுத்துக்கிட்டேன். ஒரு கிளாஸ் ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், வெஜிடபிள்ஸில் ஸ்கின் ரிமூவ் பண்ணாமல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஆம்லாவை 5 to 10 minutes வேக வச்சு 4 ஸ்பூனில் அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை நம்ம சேர்த்துக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 to 50 கிராம்குள்ளே நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்த்தோன்னா ஃபர்மெண்டேஷன் நடக்காது. டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் வினிகர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்க்குற வெஜிடபிள்ஸ் தண்ணியை விட அதிகமாக இருக்கக்கூடாது, இல்லை தண்ணியை விட ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. சரியான அளவில் இருக்கணும், இல்லைன்னா ஃபங்கஸ் வந்துடும். இதில் கிடைக்கிற ப்ரோபயாட்டிக் கண்டென்ட், அதாவது உயிருள்ள பாக்டீரியாக்கள் நம்மளுடைய குடல் செரிமானத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கூடவே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணுதுங்க. வெஜிடபிள்ஸ் தண்ணியிலேருந்து மேலே மிதங்காமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி கப்பு வச்சு மூடி போட்டு லாக் பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் 3 to 4 days வச்சிடலாம். 4 days கழிச்சு இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி ஃபர்மெண்டேஷன் நடந்திருக்குன்னுட்டு. இப்போது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு வெஜிடபிள்ஸை அந்த ஜார்லேயே விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். டெய்லி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபி இருக்கிறவங்க, உப்பு நிறைய சேர்த்துக்க கூடாதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.